ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரகார் குசின். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் திரிக்கை மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். திரிக்கை மீன் குழம்பு செய்கிறதுக்காக திரிக்கை மீன் நான் எடுத்திருக்கேன். இந்த மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி 4 எடுத்துக்கோங்க. எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு. பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. சீரகம் மிளகு ரெண்டையும் நம்ம வறுத்து பொடியாக செய்யணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பூன் சீரகமும் மிளகும் நான் எடுத்திருக்கேன். தாளிப்பு வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன வெங்காயம் கிடைக்காத சமயங்களில் நமக்கு சீசனிங் மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் கடைகளில் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புளி கரைசல் தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைசலாக எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இப்போ குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நான் குழம்பு செய்கிறதுக்காக மண்சட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மண்சட்டியில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் மிளகு சீரகம் ரெண்டையும் போட்டு வறுத்து நல்லா பொடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா மண்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு வடகத்தை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே வெங்காயம் உப்பு போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புளிக்கரைசல் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி குழம்பு மிளகாய்த்தூள் பொடியாக்கி வச்சுருக்க மிளகு சீரகத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம அது கூட மீனை ஆட் பண்ணிடலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வேக விடுங்க. ஏன்னா திரிக்கை மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மீன் நல்லா வேகிற வரைக்கும் திக்காக வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. மீன் குழம்பு கெட்டியானதுமா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. திரிக்கை மீன் குழம்பு நாள் சாப்பிட்றத விட 2ஆம் நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தை பெற்றவங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பால் சுரக்கிற தன்மை அதிகமாகும். நீங்களும் இந்த மாதிரியே கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.